வணக்கம், வெல்கம் டு தமிழ் அஸ்ட்ராலஜி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு வந்து நீங்க நினைச்ச மாதிரியே ஒரு பேர் புகழ் அடையாளத்தோட நோயற்ற வாழ்வோட நிறைய செல்வத்தோட கடவுளோட அனுகிரகத்தோட கண்டிப்பா நீங்க வாழ்வீங்க. என் இனிமையான நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மேச ராசிக்கு ஜனவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டோட முதல் மாதம் ஜனவரி மாதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். மேச ராசிக்கு வந்து நான் நிறைய கமெண்ட் படிச்சுட்டேன். எனக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ நிறைய பயப்படுறீங்க. இப்போ இந்த ஜனவரி மாதத்துக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கலாம். நீங்க வந்து எந்த ஒரு 7.5 சனி கண்டு பயப்படவே தேவையில்லை. நான் அதை தான் எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு அது ஒரு பாடத்தை தான் கொடுக்குமோ தவிர உங்களுக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் எல்லாம் பண்ணாது. நீங்க அதுக்கு வந்து ரெடியா இருந்துக்கணும். எல்லா விஷயத்திலயும் ஒரு கேர்ஃபுல்லா ஒரு நிதானமோட ஒரு விழிப்புணர்வோட இருந்துக்கிட்டு அந்த 7.5 சனி ஒண்ணுமே பண்ணாது. நீங்க அதை பாத்துக்கோங்க. சோ இப்போ வந்து நம்ம வந்து மேச ராசிக்கு ஜனவரி மாத பலன்கள் 2025ஆம் ஆண்டுல ஜனவரி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு முதல் வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. இன்னொரு கூடுதலா ஒரு விஷயம் என்னன்னா வந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் அங்கதான் இருக்கிறாரு ஜனவரி மாதத்துல. இப்போ வேலை, தொழில், முன்னேற்றம் இது எல்லாத்திலையும் பார்த்துட்டோம்னா வந்து உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப ஃபேவரபிளா இருக்கிறாரு. குரு பகவான் ரொம்ப சாதகமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஜனவரி மாதத்துல. அப்போ வேலை, தொழில், முன்னேற்றம், இந்த வருமானம் இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு அமோகமா இருக்கு. இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, இது வந்து இந்த ஜனவரி மாதம் எதை குறிக்குதுன்னா மேச ராசிக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கறத அது காட்டுது ஜனவரி மாதம். அப்ப நீங்க இந்த மாதத்தை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது அது உங்களோட கையில தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்குது. உங்களுக்கு 10 கூடிய சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப உன்னால் லாபம் கண்டிப்பா ஏற்படும் சொல்லலாம். வேலையாகட்டும் தொழிலாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். வேற ப்ராஜெக்டுக்கு போறது, வெளிநாடு டிராவல் பண்றது, உங்களுக்கு பொருளாதாரத்துல பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமையில போய் இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு. 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனி சுக்கிரனோட சேர்க்கை இருக்குது. இது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். அதனாலதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஜனவரி மாதம் உங்களுக்கு உணர்த்துது. அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா வந்து எவ்வளவு விஷயத்தை நம்மளுக்கு சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ நம்ம அதுக்காக நம்ம இந்த டைம் ஃப்ரேம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது அது மேசராசி அன்பர்களோட கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால மேசராசிக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. வேலை, தொழில், வருமானம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிசினஸ் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற நபர்களுக்கு வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே வந்து ஏன்னா காரணம் வந்து என்னன்னு பாத்துட்டோம்னா, சனி சுக்கிரன் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. சுக்கிரனா என்ன உங்களுக்கு யார் அப்படின்னா 2ஆம் அதிபதி அவர் தான். 7ஆம் அதிபதி சுக்கிரனா தான் வருவார். அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க செய்யற தொழில நல்ல லாபம், வேலையில நல்ல ஒரு இன்கிரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன், ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் கண்டிப்பா ஏற்படும். இதோட கூடுதலா ஒரு பிளஸ்ஸான ஒரு பெனிஃபிட்டான பாயிண்ட் என்னன்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களுக்கு சூரிய பகவான் வந்து தனுசு ராசி 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி செய்வார் தை மாதத்துல. அப்ப தை மாதத்துல இருந்து உங்களுக்கு பேர் புகழ் பதவி உயர்வு, ஒரு இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரியன் வந்து அங்க திக்பலம் அடைவார். அப்ப சூரியன் சாதகமா இருக்கிறார் 10ஆம் இடத்துல. 10ஆம் அதிபதியான சனி பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறாரு. நல்ல லாபம் உங்களுக்கு கண்டிப்பா பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உண்மையாவே வந்து இது ஒரு அதிர்ஷ்டமான ஒரு மாதமா இருக்குது மேசராசி அன்பர்களுக்கு. இதை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த நெகட்டிவ் என்னன்னு பாத்துட்டோம்னா வந்து உங்களோட ராசி அதிபதி யாரு, செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து அவர் வந்து நீசம் அடைஞ்சிருக்கிறாரு. நீசம் அடைஞ்சு வக்ரமும் அடைஞ்சு அவர் பின்னோக்கி மிதுன ராசிக்கு டிராவல் பண்றாரு. இதனால எப்படி இருக்குன்னு பாத்துட்டோம்னா, உங்களோட மைண்ட் இருக்குல்ல, உங்களோட மனம் வந்து ஒரு தெளிவான ஒரு போக்கஸ்ல இருக்காது. அதாவது ஒரு சந்தேகத்திலேயே இருக்கும், ஒரு பயத்தோட ஒரு உணர்விலேயே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ், ஒரு குழப்பங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு குழப்பமான ஒரு முடிவுல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல ஈஸியா நீங்க ஜெயிச்சிடலாம். அதனால உங்களுக்கு எது தடைன்னு பார்த்துட்டா உங்களோட மைண்ட் செட் மட்டும்தான், வேற எதுவுமே தடையாவே இல்லை. அப்போ உங்களோட வேலையாகட்டும் தொழிலாகட்டும் முன்னேற்றம் பொருளாதாரம் எல்லாமே சூப்பரா இருக்குது. உங்களுக்கு தடைன்னு பார்த்துட்டு அது நீங்களே தான். உங்களோட மைண்ட் செட்டை அப்படி நீங்க வச்சுக்காதீங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இது நடக்காது, இது வேண்டாம், இது வந்து நம்மளுக்கு சக்சஸ் ஆகுமான்னு தெரியாது, ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே இருந்தீங்கன்னா பயந்துட்டே இருக்க வேண்டியதுதான். பட் மேசராசி அன்பர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இல்ல. எதா இருந்தாலும் மோதி பாத்திரலவா அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர்களாக தான் மேசராசி அன்பர்கள் இருப்பீங்க. சோ இதனால இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த குழப்பமான ஒரு மைண்ட் செட்ல வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அந்த கன்ஃபியூஷன்ஸை விடுங்க, அந்த ஒரு பயத்தை விடுங்க. அந்த ஒரு குழப்பமான மைண்ட் செட் மட்டும் இல்லாம நீங்க டிராவல் பண்ணிட்டீங்கன்னா ஜனவரி மாதத்துல ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். பட் சூப்பராவே
இருக்கு. ப்ரொஃபஷனல் ஃபீல்டுல வேலை, தொழில், வருமானம் இதெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னே சொல்லிடலாம் மேசராசி அன்பர்களுக்கு. அடுத்து உங்களுக்கு குடும்பம், திருமணம், ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா, உங்களுக்கு 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். 2ஆம் இடத்துல யார் இருக்கிறா? குரு பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். 7ஆம் அதிபதி சுக்கிரனா தான் வராரு. அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அப்போ நீங்க வரனாகட்டும், உங்களுக்கு குடும்பமாகட்டும் எல்லாமே வந்து ரொம்ப சாதகமா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்க வந்து அதை கரெக்டா பயன்படுத்திக்கிறது உங்களோட கையில தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அளவுக்கு சாதகமா இருக்குது. 2க்கும் 7க்கும் உடைய சுக்கிர பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வரன்கள் வந்து கண்டிப்பா அமையும், திருமண ஒரு பிராப்தம் கண்டிப்பா ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பட் நீங்க தான் ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க வந்து எப்படின்னா ஒரு மிக்ஸ்டான மைண்ட் செட்ல இருப்பீங்க. ஒரு 22ஆம் தேதி ஜான் வரைக்குமே வந்து ஒரு குழப்பமான மைண்ட் செட்ல இருப்பீங்க. இருந்து இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருப்பீங்க. ஏதோ ஒரு டிப்ரெஷனான ஃபீலிங்ல இருப்பீங்க. அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கும். அது எது அப்படின்னு பார்த்துட்டா உங்களோட மைண்ட் செட் மட்டும்தான். டைம் நல்லா இருக்கு, எல்லாமே வேலையும் நல்லா இருக்கு, சுத்தி இருக்கிறது எல்லாமே நல்லா இருந்தாலுமே உங்களோட மைண்ட் செட் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தடையாவே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஆனா உங்களுக்கு திருமணமாகட்டும், குடும்பமாகட்டும் நல்ல ஒரு சிச்சுவேஷன், சூப்பரான ஒரு அமைப்பு இருக்குது. இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து மாணவர்களுக்குன்னு பார்த்துட்டோம்னா வந்து புதன் வந்து 4ஆம் தேதி வந்து 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். தனுசு ராசிக்கு புதன் வந்து பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் ஒரு டிரான்சிட் அடிப்பாரு. 24ஆம் தேதி வந்து அவர் வந்து சூரியனோட சேர்ந்துருவார் 10ஆம் இடத்துல. அப்ப சூரியன் புதன் வந்து புதாதித்ய யோகம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல புதன் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாரு. குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. குருவோட வீட்டுக்கு புதன் வந்து பயிற்சி ஆகிறாரு ஜான் மாதத்துல. அது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம். கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம், ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும். கரெக்டா நீங்க நினைச்ச மாதிரியான மார்க் வரும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க நினைக்கிற மைண்ட் செட் வந்து கிளியரா இருக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். குரு வந்து உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. உங்களோட டீச்சர்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப்ல வந்து சக்சஸ் அடையலாம் அப்படின்னே சொல்லிடலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு தடையுமே இல்ல. மாணவர்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்ல. நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வந்து சக்சஸ் அடையலாம். அது உங்களோட கையில தான் இருக்கு. அடுத்து வந்து பெண்களுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னா வந்து இந்த ஒரு குழப்பமான மைண்ட் செட் மட்டும் இல்லாம இருந்துட்டா போதும். காரணம் என்னன்னா, அந்த செவ்வாய் தான் உங்களோட ராசி அதிபதியா இருக்கிறதுனால அந்த ஒரு மைண்ட் மட்டும் கிளியராகவே இருக்காது. அதாவது இது பண்ணலாமா, இது பண்ணுனா நம்மளுக்கு கரெக்டா இருக்குமா, ஏன்னா நம்மளுக்கு என்ன அடுத்து வந்து 7 சனி வருது, நம்மளுக்கு என்ன அது எந்த மாதிரி ஒரு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்ட்டு அது எதிர்காலத்தை நோக்கி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு முடிவுமே கரெக்டா எடுக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள போய் மாட்டிக்குவீங்க பெண்கள், மேசராசி பெண்கள். சோ அப்படி இருக்கிறப்போ இதுல மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனமோடு இருக்கணும். என்னன்னா கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம கரெக்டா நீங்க வந்து உங்களோட ஜனவரி மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரி வீடு, மனை, வண்டி, வாகனம் எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் மட்டும்தான் இருக்கு. நீங்க நினைச்ச மாதிரியான பொருட்கள் வாங்குவீங்க, நீங்க நினைச்ச மாதிரி வெளியில போயிட்டு வருவீங்க, நீங்க நினைச்ச மாதிரி கோல்டு, சில்வர் இதெல்லாமே கண்டிப்பா வாங்குவீங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாமே சாதகமா இருக்கு. ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். காரணம் 7 சனி இருக்கிறதுனால. அந்த ஒரு பயத்தை மட்டும் விட்டுட்டீங்கன்னா போது ஜனவரி மாதம் உங்களோட கையில் இருக்கு. அடுத்து வந்து ஹெல்த்னு எடுத்துக்கிட்டா ஹெல்த்ல எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்ல. எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கு. பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமே பண்ணாது. உங்களோட சுய ஜாதகத்துல தசாபுத்தி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட்டா ஏதாச்சும் ஒரு அந்த 6 குடையனோட தசாபுத்தி இந்த மாதிரி நடந்துட்டு இருந்துச்சுன்னா அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும், அவ்வளவுதான். பட் பெருசா எந்த ஒரு முக்கியமான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், மேஜரான ஃபேக்டர்ஸ் வந்து உங்களோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ற மாதிரி ஜனவரி மாதத்துல எதுவுமே இல்ல. அடுத்து வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம்னா 60 வயசுக்கு மேல இருக்கிற நபர்களுக்கு வந்து உண்மையாவே வந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி கண்டிப்பா வெற்றியில தான் போய் முடியும். உங்களுக்கு வந்து வெளியில ஜாலியா டிராவல் பண்ணிட்டு வருவீங்க, நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க, ஆன்மீக வழிபாடு கண்டிப்பா நிறைய ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்தி கண்டிப்பா ஏற்படும். நீங்க நினைச்ச மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நல்ல ஒரு டைமிங், நீங்க நினைச்ச மாதிரியான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு டைமிங். பட் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தடை ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களுக்கு அந்த ஒரு மைண்ட்ல வந்து குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா. ஏன்னா வந்து அவர் செவ்வாய் பகவான் வந்து நீசமும் அடைஞ்சு வக்ரமும் பின்னோக்கி டிராவல் பண்றப்போ இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குமா தவிர பெருசா எந்த ஒரு நெகட்டிவ் இருக்காது. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்போ நீங்க வந்து தாராளமா நீங்க எந்த ஒரு முயற்சி வேணாலும் எடுக்கலாம். பெருசா எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க நினைச்ச மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், நீங்க நினைச்ச மாதிரியான காலேஜ், நீங்க நினைச்ச மாதிரியான வருமானம், நீங்க நினைச்ச மாதிரியான ஃபாரின் டிராவல் போறதுக்கு எல்லாத்துக்குமே அமைப்பு ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசி என்பவர்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். ஆனா நீங்க நினைக்கிறதா ஒரு பிரச்சனையா இருக்கும். இது நம்மளுக்கு நடக்குமா, நடக்காதா, ஃபெயிலியர் ஆயிருமா, அந்த மாதிரி வந்து நெகட்டிவா திங்க் பண்ணுவீங்க. ஏன்னா 7 சனி வரதுனால எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்ன ஆகுமோ, அடுத்து என்ன பிரச்சனை ஆகுமோ, ஆல்ரெடி நான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. பட் எந்த ஒரு பிரச்சனையை பார்த்து நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு இந்த ஜனவரி மாதத்தை என்ன உணர்த்துது,
இப்போ இந்த ஜனவரி மாதம் வந்து மேசராசி நண்பர்களுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல வருதுன்னா, இன்னும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது அது உங்களோட கையில தான் இருக்குது அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ இந்த காலகட்டத்தை அருமை யூஸ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சுக்குவாங்க. ஆல் தி பெஸ்ட். ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், நம்மளோட வீடியோஸை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து ஒன் பை ஒன்னா பப்ளிஷ் ஆகும். நோட்டிபிகேஷன்ல வந்து நீங்க மிஸ் பண்ணாம பாப்பீங்க, இல்லைன்னா நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் எல்லாத்துக்கும் நம்மளோட வீடியோஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க, ஷேர் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.